திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு சொந்த ஊர் திரும்பும் போது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு நேர்ந்த கொடூர சம்பவம். சாலை விபத்துல தாயோடு பயணம் செஞ்ச 25 வயதான மகளும் ஓட்டுநரும் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்திருக்கக்கூடிய ஆலம்பாடி பகுதியில ஆவின் நிறுவனத்துல பணியாற்றிட்டு வராங்க 45 வயதான பேபி. இவங்களுடைய மகள் 25 வயதான ரஞ்சனி பிரியா கல்லூரி படிப்பை முடிச்சிட்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தன்னை தயார் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் பேபி தன்னுடைய மகளோட சேர்ந்து திருச்செந்தூர் போறதுக்கு முடிவெடுத்திருந்திருக்காங்க. அதன்படி பேபி அவங்களுடைய மகள் ரஞ்சனி பிரியா, உறவினர் சிவகுமார் மற்றும் பால் பண்ணை ஓட்டுநரான பெரியசாமி ஆகியோர் கார்ல திருச்செந்தூர் நோக்கி போயிட்டு முருகனை தரிசனம் செஞ்சுட்டு மறுபடியும் சொந்த ஊர் நோக்கி வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுடைய கார் காங்கேயம் அடுத்திருக்கக்கூடிய கருக்கம்பாளையம் பகுதியில வந்துட்டு இருக்கும் போது நேர் எதிரில வந்த லாரியில மோதி விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கு. இதுல கார்ல பயணம் செஞ்ச 4 பேரும் படுகாயங்களோட மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. அங்க பரிசோதனை செஞ்சு பார்த்த மருத்துவர்கள் ரஞ்சனி பிரியாவும் ஓட்டுநர் பெரியசாமியும் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க. மேலும் படுகாயங்களோட மீட்கப்பட்ட பேபி மற்றும் உறவினர் சிவகுமார் முதலுதவி சிகிச்சைக்காக தாராபுரம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக கோவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் சொந்த ஊர் திருமண நிலையில தாய் கூட பயணம் செஞ்ச மகளும் கார் ஓட்டுநரும் பரிதாபமா சாலை விபத்துல உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. வீட்டுக்கே போகுது, கேட்டுக்கே போயிடு. உள்ள போயிரு, உள்ள போயிரு. அந்த பைக் முடிஞ்சு நீண்டு கொண்டே போகும் காட்டு யானைகளின் அட்ராசிட்டி. வீட்டின் முன் இருந்த கேட்டை முட்டி தள்ளி வெறி கொண்டு குடும்பத்தினரை தாக்க முயன்ற சம்பவம். கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற தொண்டாமுத்தூர் தடாகம், சின்ன தடாகம், மருதமலை சுத்துவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே காட்டு யானைகள் உலா வரதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பொருட்களை சேதப்படுத்தியும் இருக்கு. இப்படி இருக்க சின்ன தடாகம் பகுதியில வடமாநில கட்டிட தொழிலாளர்கள் தங்கி இருந்த கூடாரத்தை சேதப்படுத்தி அவங்கள தாக்க